Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPCல previous year question paperல கேட்ட தமிழ் क्वेश्चंस இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா 30 days challenge கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்காக 3000 क्वेश्चन வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து டே 9 வரைக்கும் வந்து 900 क्वेश्चन வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு டே 10 க்கான क्वेश्चंस வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் அப்படினா திருமூலர். திருமூலர் எழுதிய நூல் அப்படின்றது தான் திருமந்திரம். திருமந்திரத்தில் தான் இந்த வரிகள் வந்து பாடியிருப்பாரு. இந்த திருமந்திரம் அப்படின்றது வந்து 3000 பாடல்களை கொண்டது. அதனால தான் வந்து திருமந்திரத்தை வந்து தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனா தான் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றோடை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிறுமை ப்ளஸ் ஓடை. சிற்றோடையை வந்து சிறுமை ப்ளஸ் ஓடை அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அந்த மாதிரி பிரிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரமே வந்து 2 எழுத்து தான். மற்ற எல்லா குற்றியலுகரும் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு மேலே எழுத்துக்களை பெற்று வரும். காசு அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எப்படின்னா நெடில் எழுத்தில் வரும். அதே மாதிரி காசு அந்த உகரம் வச்சு வந்து முடியும், அதாவது குற்றியல் உகரம் அப்படின்ற போது. மற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலாம் பார்த்தீங்கன்னா 3 அதுக்கு மேலே தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கான நேரான தமிழ்ச்சொல் வந்து திறன் பேசி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரவேர் இதை வந்து எப்படி வந்து என்ன புணர்ச்சி அப்படின்னா கெடுதல் புணர்ச்சி. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு 2 வகைப்படும். அதில் விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். ஒன்று என்னன்னா திரிதல், தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகையாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மரவேர் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மரம் ப்ளஸ் வேர் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த இம்மு வந்து கேன்சல் ஆகி மரவேர் அப்படின்னு மாறிடும். அப்போ வந்து இது கெட்டு போயிருக்கு, அதனால் வந்து இது கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து திரிதல் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து மண்பாண்டம் அப்படின்ற மட்பாண்டம் அப்படின்னு எழுதலாம். அப்போ வந்து அந்த இன்னு வந்து இட்டா மாறி இருக்கு, அப்போ திரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து தோன்றல் புணர்ச்சி அப்படின்னா இப்போ வந்து கவி சக்கரவர்த்தி கவி ப்ளஸ் சக்கரவர்த்தி அப்படின்னு இருக்குன்னா கவி சக்கரவர்த்தி இச்சு சேர்க்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது வந்து தோன்றல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா அப்படியே இயல்பாகவே வரும். இப்போ வந்து மரவேர் இல்லாமல் மர ப்ளஸ் வேர் அப்படின்றது வந்து இயல்பாக வந்து மரவேர் அப்படின்னு பிரிவு தான் பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. அது பார்த்தீங்க அப்படின்னா தலைவனை குறிக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழி. தலைவனாவே ஐ எழுத்துக்கான ஒரு பொருள் வந்து தலைவன். கோனா அரசன், தீனா நெருப்பு, சோனா மதில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாடினாள் இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பாடு. நம்ம கட்டளையிற மாதிரி இருக்கணும் பாடு. இது வந்து பகுதியாக இருக்கணும். பாடினாள் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாடு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆள் அந்த மாதிரி பிரிக்கலாம். அதில் பகுதியாக வரக்கூடியது தான் வந்து வேர்ச்சொல்லாக இருக்கும். அப்போ பாடு அப்படின்றது வந்து இதுக்கான வேர்ச்சொல். பாடுதல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர். பாடி மகிழ்ந்தான் அப்படின்றதுனால இது வந்து வினையெச்சம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க. எய்தி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லி பார்க்கணும். அம்பு எய்தி மகிழ்ந்தான் அப்படி தான் வரும். அப்போ வினை சொல்ல கொண்டு முடியுது. அப்போ இது வந்து என்னென்னா வினை எச்சம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பை தர சொல்லியிருக்காங்க. இப்போ சித்திரை திங்கள் இங்கே வந்து பின்னாடி வந்து திங்கள்னா மாதம் வந்து பின்னாடி அதுக்கான சிறப்பு பெயர் வந்து முன்னாடி பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சித்திரை திங்கள் அப்படின்றது இருபெயரிட்டு பண்பு தொகை. அதே வந்து சாரை பாம்பு வந்து பொது பெயர், சாரை பாம்பு அப்படின்றது வந்து அதுக்கான சிறப்பு பெயர். அப்போ வந்து இது இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தழை என்பதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை. அளபடைனாவே 2 வகைப்படும், உயிரளபடை ஒற்றளபடை. அதில் உயிரளபடை வந்து 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடைனும் இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடின்னு 3 வகையாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்யுளிசை. ஆன்னு வந்துச்சு அப்படின்னா செய்யுளிசை அளபடை இல்லைன்னா இசை நிறை அளபடை. அதுவே வந்து ஊழ வந்துச்சு இப்போ வந்து கெடுப்பதும் கெட்டார்க்கும் சார்பாய் மாற்றாங்க கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்றதுல வரும் பாருங்க நடுவில். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னிசை அளபடை. அதுவே ஈல முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து சொல்லிசை அளபடை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருதத்திணையுடைய பறை கேட்டிருக்காங்க. மருதத்திணைக்கான பறை வந்து மணமுழா. இதே வந்து தொண்டகம் அப்படின்றது வந்து குறிஞ்சி திணைக்கான பறை. அதே ஏர்கோட் பறை அப்படின்றது வந்து முல்லை திணைக்கான பறை. மீன்கோட் பறை வந்து நெய்தல் திணைக்கானது. துடி அப்படின்றது வந்து பாலை நிலத்துக்கான பறை.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது மோனை தொடை, அது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது எதுகை தொடை. அதே வந்து முரண்பாடாக வந்துச்சு, அப்போ வேண்டாம் வேண்டும் அந்த மாதிரி முரண்பாடாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து முரண் தொடை. இயல்பு தொடை அப்படின்றத ஒன்றி வர, அதாவது கடைசி எழுத்தோ இல்லை கடைசி வார்த்தையோ ஒன்றி வந்துச்சு அப்படின்னா, இப்போ வேண்டும் வேண்டும் கூடும் தேடும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு தொடை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத்தறி கல்லாதவர். இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடிமோனை மோனை கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்னு வந்திருக்கு ரெண்டுத்துலேயும். அடிமோனை அப்படின்றதுனால அறிவுடையார் அத்தறி இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா அடிமோனை வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசன் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து பாராட்டி சொல்லியிருப்பாங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், இது வந்து சரியானது தான். அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்துக்கணும், இதுவும் வந்து சரியானது. அப்போ 1, 2 சரி. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருக்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்காமல் இருக்கலாமா? அப்போ வந்து இது தப்பு. உடல் நலத்தை பேணாதிருத்தல், நம்ம வந்து நம்ம உடல் நலத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. அப்போ வந்து 3, 4 தப்பு, 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் வந்து நக்கீரர், இது வந்து கரெக்டு. நெடுநல் வாடையும் வந்து நக்கீரர் தான் பாடியிருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படையை பாடியவர் வந்து கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கபிலர் வராது. பொருணர் ஆற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்னா முடத்தம்மா கன்னியார். அதே வந்து கபிலர் என்ன பாடியிருப்பார் அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுபானாற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார், இது வந்து கரெக்டு. அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார், இதுவுமே கரெக்டு. பட்டினப்பாளையும் வந்து இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலடியார் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகளாக இருக்குது, இது வந்து கரெக்டு தான். நாலடியாரை இயற்றியவர் வந்து நல்லாதனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லாதனார் வராது, சமண முனிவர்கள். நாலடியாரை இயற்றியவர் வந்து சமண முனிவர். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் இருக்கும், இது வந்து கரெக்டு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி எது என்பதில் வந்து 4 என்பது நாலடியாரை குறிக்குது, இதுவுமே கரெக்டு. அப்போ வந்து ஏசிடி இது 3மே கரெக்டு. நாலடியாரை இயற்றியவர் வந்து சமண முனிவர், இது மட்டும்தான் வந்து பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது பொறுத்து சொல்லியிருக்காங்க. இடர்னா என்ன அப்படின்னா துன்பம். நாவாய் அப்படின்னா படகு. இறைனா தலைவன். இந்துனா நிலவு. சொற்பொருள் வந்து படிச்சிங்கன்னா இது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தரகாண்டம் அப்படின்றது 5ஆம் காண்டம். அதாவது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்குது. அதில் 5ஆவது காண்டம் எது அப்படின்னா சுந்தரகாண்டம். அதில் 7ஆவது காண்டம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம். அதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அகநானூற்றில் பார்த்தீங்க அப்படின்னா கலிட்டியான நிறை, மணிமிடை பவளம், நித்திலை கோவை அப்படின்னு 3 பிரிவாக இருக்குது. இதில் வந்து கலிட்டியான நிறை அப்படின்றது வந்து 120 பாடல்கள் இருக்கும். மணிமிடை பவளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 180 பாடல்கள் இருக்கும். நித்திலை கோவையில் வந்து 100 பாடல்கள் இருக்கும். அப்போங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மணிமிடை பவளத்தில் எத்தனை அதோடைய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 180. மொத்தம் வந்து அகநானூரில் 400 பாடல்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நற்றினியை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. செருனா என்ன அப்படின்னா வயல். வித்துனா விதை. யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டினா பனையோலை பட்டி. இது வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியருடைய உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா நாமும் வெங்கடசாமி நாட்டாருடைய உரை தான் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு உரையதில் முழுமையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த நாமும் வெங்கடசாமி நாட்டார் எழுதிய உரை தான். அடியாருக்கு நல்லாறு, அரும்பத உரைக்கார் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்க நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா சேக்கிழாரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதே வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 கூற்று 2. கூற்று 1ல் பார்த்தீங்க அப்படின்னா சேக்கிழாருடைய இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர், இது வந்து கரெக்டு. அதே மாதிரி பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம், இதுவுமே கரெக்டு. அப்போ கூற்று 2மே வந்து சரிதான்.
அந்த பெரிய புராணத்தை வந்து பார்த்திங்கன்னா சேக்கிழார் வந்து திருத்தொண்டை தொகை அப்படின்னு சுந்தரர் எழுதிய நூலை கொண்டு தான் வந்து முதல் நூலாக கொண்டு வந்து இவர் எழுதியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று 1 கூற்று 2. இதில் வந்து உமறு புலவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவருடைய மாணவர். இது வந்து கரெக்டு தான். உமறு புலவருடைய மற்றொரு நூல் வந்து முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. முதுமொழி காஞ்சி வராது, முதுமொழி மாலைன்னு வரும். உமறு புலவருடைய மற்றொரு நூல் வந்து முதுமொழி மாலை. இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்றது வந்து மதுரை கூடலூர் கிழார் வந்து இயற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மாதிரத்துறை கேசரி நிகர் முகமது தம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் அப்படின்னு வரும். பார்த்துக்கோங்க எப்படி பிரிச்சிருக்காங்க, இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்த்தூர். இவ்வடிகளில் வந்து குட்டி என்னும் சொல்ல குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா தலையில் குட்டுதல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலி புலவர்களுடைய இது வந்து பெருகாமல் இருக்கிறதுக்காக வந்து தலையை வெட்டுபவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அதே வந்து செவியை அறுப்பவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரார். அதே மாதிரி வந்து தலையில் கொட்டுபவர் வந்து அதிவீரராம பாண்டியர் வருவார். நான் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதில் வந்து நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அதை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் பின் பண்ணிடுறேன். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பின் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா தலையில் குட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு. இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா பனை அப்படின்னா மூங்கில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று 1 பார்த்திங்க அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். இது வந்து கரெக்டு. கூற்று 2 வந்து நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அதாவது நந்தி கலம்பகத்தில் வந்து 3ஆம் நந்திவர்மனை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருப்பாங்க. இது யார் இயற்றினாங்க அப்படின்றது தெரியாது இதில். ஆனால் வந்து தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் தான். இது வந்து கரெக்டு தான். இதோடைய பாட்டுடை தலைவன் தான் வந்து 3ஆம் நந்திவர்மன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பினை யொத்த மடப்பிடி. இதில் மடப்பிடி யார் அப்படின்னா பாஞ்சாலி தான் வந்து பாஞ்சாலி சபதத்தில் வந்து கொம்பினை யொத்த மடப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மடப்பிடி அப்படின்றது வந்து பாஞ்சாலி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரச்சனை யாத்திரிகம் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவனை நோக்கி செல்லும் பயணத்தை தான் வந்து ரச்சனை யாத்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரச்சனை யாத்திரிகத்தான பொருள் என்ன அப்படின்னா இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து சேர நாட்டில் தான் பிறந்திருப்பார். அதாவது கேரளா மாநிலம் திருவஞ்சைக்களத்தில் வந்து பிறந்திருப்பார். அப்போ வந்து குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு வந்து சேர நாடு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த வரியை சொன்னவர் வந்து பாரதிதாசன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் வந்து காந்தி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே. இது வந்து 11th புக்கில் வந்து இருக்குது. மல்லார்மே, பாப்லோ நெருடா, வால்ட் விட்மன் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே அப்படின்றவர். இதில் வந்து வால்ட் விட்மன் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சு வில்வரத்தினம். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சு வில்வரத்தினம். இது வந்து எப்போ அப்படின்னா 2001ஆம் ஆண்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்படுகிற அஞ்சலை அம்மாள். தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு வந்து அம்புஜத்தம்பாள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான் பார்த்திங்கன்னா பெண்களுடைய மறுமணத்தை ஆதரிச்சிருப்பார். அதே மாதிரி பெண்களுக்காக நிறையா வந்து பாடுபட்டிருப்பார். அவங்களுக்கு வந்து மனக்கொடையெல்லாம் ஒரு நோய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கோயில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன். 2ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா கோயில்களில் 4 புறங்களிலுமே 4 கோபுரங்கள் எழுப்பக்கூடிய மரபு வந்து தோன்றியிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மாநில மரம் எது அப்படின்னா பனை மரம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை உயிர்த்தனி செம்மொழி என முதல்ல நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி அப்படின்ட்டு முதல்ல அதை வந்து நிலைநாட்டிய தமிழ் அறிஞர். இவருக்கு வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அதை வந்து தன்னுடைய பேரை வந்து பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு மாற்றிருப்பாரு. இவருக்கு வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து சி.வை. தாமோதரன் வந்து கொடுத்துருப்பாரு. இந்த உயர்தனி செம்மொழி அப்படின்றது வந்து இவர் வந்து 2001 வந்து செம்மொழி என்ற கட்டுரையில் வந்து எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுறார் அப்படின்னா ஆறுமுக நாவலரை தான் வந்து பரிதிமாற் கலைஞர் வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பாராட்டியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1954. 1954 1963 வரைக்கும் வந்து இவர் பதவி வகித்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் வந்து பதவி வகித்திருப்பார். இவரை தானாக தான் வந்து பதவி விலகியிருப்பார், ராஜினாமா பண்ணியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. குடைவரை கோயிலில் பழமையானது எங்கே இருக்குது அப்படின்னா பிள்ளையார்பட்டியில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 8 கோடி பேர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னா 8 கோடி பேர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது வந்து ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்றது வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படின்றது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஐகார குறுக்கம் அப்படின்றது வந்து அதாவது முதல் எழுத்தோ இல்லை முதல்லையோ இல்லை நடுவுலையோ இல்லை இறுதியிலையோ பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு வந்திருக்கும். இதில் முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1.5 மாத்திரை 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். அதே வந்து நடுவுலையும் கடைசியிலும் இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவன் வந்து நடுவில் வந்திருக்கு, தலைவன் அப்படின்றது இது வந்து 1 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். ஹவுகார குறுக்கம் அப்படின்றது வந்து அதாவது முதல்ல மட்டும்தான், அதாவது முன்னாடி மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படின்றது வரும். இப்போ வவ்வால் வருதுங்க இல்லையா, வவ்வால் அப்படின்றது முதல் எழுத்து. இது வந்து 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகர குறுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க மருண் இம்மு வந்துருக்கு பார்த்தீங்களா, மரும் இல்லைன்னா வந்து மரவண்டி. அந்த வா வந்துச்சு அப்படின்னா மரம் ப்ளஸ் வண்டி அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வா வந்துச்சு அப்படின்னா அதுவும் மகர குறுக்கம் தான். ஆயுத குறுக்கம் அப்படின்றது வந்து கற்றீது, கல் ப்ளஸ் தீது அப்படி அதை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கற்றீது அப்படின்னு மாறும். இதே வந்து அது அப்படின்றது வந்து குற்றியில், அதாவது குறுக்கமாக சொல்ல மாட்டோம், ஆயுத குறுக்கமாக சொல்ல மாட்டோம். அது வந்து 1/2 மாத்திரை அளவாக முழுசாக ஒலிக்கும். இந்த ஆயுத குறுக்கம் அப்படின்ற கல் ப்ளஸ் தீதை வந்து கற்றீது அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து 1/4 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழை கண்டறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. காகம் என்ன பண்ணும்? காகம் கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா சேர்ப்பன், பரதன், பரத்தியர் இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திணைக்களுக்கு பார்த்திங்கன்னா மக்கள், அந்த திணைக்கான மக்களை வந்து குறிக்கக்கூடியது. இல்லை சேர்த்தியர் அப்படின்றது வராது, அதனால தான் இது மட்டும் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்லன், இதுதான் வந்து பிழையற்ற தொடர். இதுவே வந்து அவன் கவிஞன் அன்று, இது வந்து அக்ரிணைக்கு வரக்கூடியது. அக்ரிணையில் ஒருமையில் வந்துச்சு அப்படின்னா அது அன்று வரலாம். அக்ரிணையில் பன்மையில் வந்துச்சு அப்படின்னா அது அல்லன் வரலாம். அதே வந்து அவள் கவிஞன் அவள் வந்துச்சு அப்படின்னா அது அல்லல் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ வந்து இது பிழையற்ற தொடர் எது அப்படின்னா அவன் கவிஞன் அல்லன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரபு தொடரில் பொருள் அறிய சொல்லியிருக்காங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்பசி மாதம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுத சொல்கிறாங்க. அப்பசி அப்படின்றது என்னது? ஐப்பசி. மாதத்தை வந்து மாதம், அடமலை அப்படின்றத அடைமழை, இம்பாங்க அப்படின்றது என்பார்கள். ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாளனின் பெயரை உருவாக்க சொல்கிறாங்க. படியோடைய வினையாளனின் பெயர் என்ன அப்படின்னா படித்தவர். இதுவே படித்த அப்படின்றது பெயரச்சம், படித்து அப்படின்றது வினையச்சம், படித்தல் அப்படின்றது தொழில் பெயர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேரு, வாழ்க்கை, வையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வா வரிசையில் கொடுத்துருக்கனால வாவா விவி அப்படி வரும். அப்போ வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம் இப்படி வரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. பற்றற்றான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று அப்படின்னு தான் எழுத முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. இடுகுறி பொது பெயர். இடுகுறினா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இடுகுறினா என்ன, காரண பெயர் என்னன்னா, இடுகுறி அப்படின்னா முன்னோர்கள் வந்து காரணம் கருதாமல் வைக்கிறது தான் இடுகுறி. அதே வந்து காரணம் கருதி வைக்கிறதுக்கு பேர் வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்றது வந்து காடு வரும். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா பனை. பனை மரம். மரம்ன்றது பொது பெயர், பனை மரம் அப்படின்றது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொது பெயர் அப்படின்றது காரணம் கருதி வைக்கக்கூடிய பொதுவான. இப்போ பறவை பறக்கிறதுனால பறவை அப்படின்னா. அதே காரண சிறப்பு பெயர் அப்படின்றது மரங்கொத்தி பறவை. அது ஒரு பறவை, அதான் வந்து அதுக்கான சிறப்பு பெயர் வந்து மரங்கொத்தி பறவை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா முல்லை திணைக்கான தெய்வம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை திணைக்குனா திருமால் வரும். அதுவே குறிஞ்சி திணைக்கு வந்து முருகன், மருத திணைக்கு வந்து இந்திரன், நெய்தல் திணைக்கு வந்து வருணன், பாலை திணைக்கு வந்து கொற்றவை. இந்த முருகன் அப்படின்றத வந்து சேயோன் கூட போட்டுருவாங்க. திருமாலுக்கு வந்து மாயோன் போட்டுருவாங்க. அப்படி இருந்தாலும் சேயோன் கொடுத்தா முருகனுக்கு பதிலாக சேயோன் கொடுத்தாலும் அதான் வந்து குறிஞ்சி திணைக்கு வரும். திருமாலுக்கு பதிலாக வந்து மாயோன் கொடுத்துருந்தாலும் முல்லை திணைக்கு மாயோன் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நேராகவே சொல்கிறாங்க. நான் வந்து நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு தேன்மொழி பொன்னியிடம் சொல்கிறதுனால இது வந்து நேர்குற்று தொடர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள் அவளை கற்றாள், இது வந்து தன்வினை. இது வந்து எப்படி நம்ம பிறவினையாக மாற்றலாம் அப்படின்னா கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள், இன்னொருத்தவங்களுக்கு கற்பிக்கிறா, அதனால இது வந்து பிறவினை வாக்கியம். அதுவே திருக்குறள் கலைச்செல்வியால் கற்கப்பட்டது அப்படின்னா இது வந்து செயற்பாட்டு வினை. அதே வந்து கலைச்செல்வி திருக்குறளை கற்றாள் அப்படின்னா அது வந்து செய்வினை வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அடிக்கோடிட்ட ஓமைக்கு பொருள் தருக சொல்லியிருக்காங்க. இப்போ ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படின்னா ஊருணி நீர் நிறைதல் போல அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா உதவி செய்கிறது. இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா தன்னுடைய முயற்சினால் அந்த சேர்த்த பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்கார்க்கு வந்து உதவி செய்கிறதுக்காகவே நம்ம நினச்சிக்கணும் அப்படின்றதா வந்து இந்த குறளுக்கான பொருள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. இந்த குறளில் வந்து என்பு என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். இந்த குறளுக்கு பொருள் என்ன அப்படின்னா அன்பில்லாதவர் வந்து எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே அன்புடையர் வந்து தன்னுடைய எலும்பு உயிர் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வனப்பு என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா வனப்புனா அழகு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எது அப்படின்னா மூதின் முல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உருமிட துதவா உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. அடுத்த கொஸ்டின் நற்றினையின் பேரல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா போதனார். போதனார் தான் பார்த்திங்க அப்படின்னா நற்றினையுடைய பேரல்லையே வந்து 12 அடி தான் இருந்தாலும் விதிவிலக்கா 13 அடி கொண்ட பாடலை வந்து எழுதியிருப்பார் போதனார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்வக்கும்மே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் திலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின் அப்புதடிகள் களவு டேஷ் 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 நீக்கியவர் அப்படின்னா பொய் காமம் சினம் களவு இதெல்லாம் நீக்கியவர் தான் வந்து அப்புதடிகள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சீவகன். சீவகனை தான் வந்து அவங்களுடைய தாயார் வந்து சிந்தாமணியே அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து அந்த நூலுக்கு வந்து சீவக சிந்தாமணி அப்படின்ட்டு திருத்தக்கதேவர் வந்து பேர் வச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பின்வருவனற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், அது வந்து கரெக்டு. சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம், இதுவுமே கரெக்டு.
தமிழ் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். இதுவுமே கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் வரணும். இந்த இடத்துல வந்து சீத்தலை சாத்தனார் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. சரி, இரட்டை காப்பியங்களில் இன்னொன்று என்ன அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை அப்படின்றது வந்து ஒரு பௌத்த காப்பியம். ஓகேங்களா, அது வந்து ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா முக்கூடர் பள்ளு நூலுடைய ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கூடர் பள்ளு யார் எழுதுனாங்க அப்படின்றது இது வரைக்கும் தெரியாது. அதனால் வந்து பெயர் தெரியவில்லை தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானை தான் வந்து மதோன்மத்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் அப்படின்னா எண்ணாயின புலவர். முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை வந்து நாடக வடிவில் எழுதியிருப்பார் எண்ணாயின புலவர். முக்கூடர் பள்ளு அப்படின்றது வந்து உழவர் பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து பல்லுன்னு சொல்லுவாங்க. உழவர் பாட்டு அப்படின்னு வேறொரு பேரும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது. அது வந்து ஒரு வடச்சொல். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது அப்படின்னா சிந்துப்பா. பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் ஏற்றிருப்பார். இது வந்து எந்த பா வகை அப்படின்னா சிந்துப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். மனோன்மணியம் தான் பார்த்திங்கன்னா லிட்டன் பிரபு ஆங்கிலேயர் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி இந்த மனோன்மணியம் என்ற தமிழ் பாடல் வடிவ நூலை வந்து நாடக நூலை வந்து இதுதான் வந்து முதல் தமிழ் தோன்றிய முதல் நாடக நூல்னு சொல்லுவாங்க. இதை வந்து சுந்தரம் பிள்ளை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வரையழி வாளருவி வா தாளாட்ட இவ்வடியில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது அப்படின்னா பரிப்பாடல். பரிப்பாடல் அப்படின்ற தாளாட்டு அப்படின்றது இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து எது அப்படின்னா குறவை கூத்து. குறவை கூத்து தான் வந்து பண்டைய காலத்தில் வந்து முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடக்கூடிய கூத்து குறவை கூத்து. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலைமாணக்கராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலைமாணக்கராக போற்றப்படுபவர் சுரதா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பின்வருவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. குயில் பாட்டு வந்து பாரதியார் எழுதியிருப்பார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் வந்து சுரதா. பால்வீதி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த இணை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாரா பாரதி தான் பார்த்திங்கன்னா இது எங்கள் கிழக்கு இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். இமயம் எங்கள் காலடியில் அப்படின்றது வந்து சுரதான்னு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. இமயம் எங்கள் காலடியில் வந்து இதுவுமே வந்து தாரா பாரதி தான். சுட்டு விரலுமே வந்து தாரா பாரதி தான். அப்போ வந்து வாணிதாசன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே தப்பு. பசிக்கயிறு அப்படின்றது மேத்தா கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வால்ட் விட்மன். இது வந்து கூற்று 1 அப்படின்னு என்னென்னா புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இது வந்து சரிதான். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இதுவுமே வந்து சரிதான். அப்போ வந்து கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை அப்படின்னு பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரதாஸ் சுவாமிகளை வந்து சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையர். இதெல்லாம் ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னா எழுத்து. இதுவுமே வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. சிசு செல்லப்பாவுடைய எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கும் அப்படின்னா சுதந்திர தாகம். இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. சிசு செல்லப்பாவுடைய எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கும் அப்படின்னா சுதந்திர தாகம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் நேசன். தமிழர் நேசன் தான் வந்து தமிழ் வந்த முதல் அறிவியல் இதழ்ப்பா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய சங்க நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும். பட்டினப்பாளையம் பார்த்திங்க அப்படின்னா வணிகத்தை பற்றிலாம் அதை பண்டைய கால வணிகத்தை பற்றிலாம் வந்து பட்டினப்பாளையம் சொல்லியிருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியும் தான் அதுலேயும் தான் வரும். அதுவும் தான் வரும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி கூறக்கூடிய சங்க நூல்கள் என்னென்ன அப்படின்னா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது அப்படின்னா மிளகு. தொண்டையில் கரகரப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து மிளகு வந்து யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா துள்ளம் என்பது வந்து தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தண்டலம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனுடைய ஊர். அதாவது துள்ளம் என்ற ஊரில் இப்போ வந்து தண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஊரில் தான் வந்து அவர் இருந்திருப்பார். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
உவேசா வந்து தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதியிருப்பார் அப்படின்னா ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் தான் பார்த்திங்கன்னா என் சரிதம், தன் சரிதம் போட்டிருக்காங்க, என் சரிதம் அப்படின்னு வரும், தன் சரிதம்னாலும் ஓகே தான். என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை வந்து ஆனந்த விகடன் என்னும் இதழில் வந்து தொடராக எழுதியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். அடுத்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா லத்தீன் மொழியில். திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். அதுவே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜேயுப்போ. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.